ஹாய், திஸ் இஸ் யோர் கருப்பு பாய். எடுத்தோடனே புதருக்குள்ளேருந்து ஆரம்பிக்கிறேன். அண்டு இப்போ நம்ம இல்லை, நான் ஏற போகிற இடம் வந்து கோரக்கடுக்கு வந்திருக்கேன். இதுதான் ப்ராப்பர் வழியானு கூட எனக்கு தெரில, பட் வந்திருக்கேன். அண்ட் வியூலாம் செம்மையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் தெரியாது, பாவம். பார்த்தீங்கன்னா மூஞ்சி கடை போயிடுச்சு. பஸ்ஸில் வரும்போதும் சரி, வியூலாம் எனக்கு பஸ்ஸில் வரும்போதும் சரி வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் உங்களுக்கு காமிக்கலன்னு நினச்சா நான் என் ஃபோன் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. ஸோ என்ன தான் ஜூம் பண்ணி எடுத்தாலுமே ஒரு அளவுக்கும் பிரோஜனம் வராது. இப்போயே நான் கருப்பாக தான் தெரியும். கருப்பாக இருந்தால் கருப்பாக தான் தெரியுவேன். அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. லெட்ஸ் கோ, முன்னாடி போவோம். இங்கே எப்படி வரணும், எதுக்கு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி வரணுன்ட்டு நான் வேணால் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் நான் வாழ்க்கையில் மேலே போக முடியாது. அட்லீஸ்ட் இந்த மலையிலேயாச்சும் கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். மேலே போய் எப்படி வரணும், எதில் வரணும் எல்லாம் சொல்கிறேன். யார் கூட வரணுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் 2 பேரை கூப்பிட்டேன், அவங்க வரல. ஸோ நான் ஒத்தியில் வந்துட்டேன். ஓகே, கொஞ்சம் மேலே போய் சந்திக்கிறேன். இப்போ காலைல முட்டை சாப்பிட்டது இப்போ தான் ஏப்பம் வருது. அண்ட் வேர் வாஸ் ஐ? எஸ், இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டேன்னா அண்ட் லைட்டாக கொஞ்சம் வியூ தெரியும். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. லைட்டாக தெரியுதா? தெரியும். ஓகே, ஸோ இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் கோரக்கட். அண்டு இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அதை நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு வந்து காலங்காத்தால் 5 மணிக்கு அலாரம் வச்சு 5:30க்கெலாம் எழுந்திரிச்சி ஒரு முட்டையும் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு மேகியை டிஃபனில் பேக் பண்ணி கிளம்புறதுக்கு ஒரு 5:45 ஆச்சு. 5:45க்கு கிளம்பி அங்கே ஸ்டேஷன் தானே ஸ்டேஷன் வந்து, தானே ஸ்டேஷன் வந்து கல்யாண ஸ்டேஷன் வந்து, கல்யாண ஸ்டேஷன் வந்து எஸ்டி பஸ் முருபாடுக்கு 51 ரூபா வாங்கிட்டான். 51 ரூபா வாங்கிட்டான். அண்ட் அங்கே முருபாடுலேருந்து கோப்பிவழி பஸ் அப்படின்னு நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே நீங்கள் கோரக்கட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே கையை பிடிச்சி இந்தாப்பா போய் உட்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க. அங்கேருந்து நிறைய ரூட் இருக்குது. முருபாடு வந்துட்டிங்கன்னா நீங்கள் மாசா வில்லேஜ் போயும் வரலாம். அண்டு தசை வில்லேஜ் அங்கேயும் போயிட்டு வரலாம். இங்கே 3 ரூட் இருக்குது, நாரிவழி, தசை அண்டு மாசா. நீங்கள் வர வேண்டிய ஊர் பேர் வந்து தேரி. ஆனால் தேரின்னு சொன்னால் இங்கே ஒரு பையனுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் சொல்கிறதுனா கோரக்கட். உனக்கு கோரக்கட் போகணுமா, கோரக்கட் சொல்கிறா அப்படின்னுக்கிறாங்க. ஓகே, அதனால் நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க, கோரக்கட் சொல்லுங்கள். தப்பு பண்ணி எங்கேயும் போய் மாட்டல, கரெக்டாக என்னைய கொண்டு விட்டாங்க. என்ன கொஞ்சம் கல்யாணிலேருந்து முருபாடு வரைக்கும் நின்றுக்கிட்டே வந்த பஸ்ஸில் இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நல்லா எஸ்டி பஸ்ஸில் நல்லா உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு ஆரம்பிச்சு வந்தாச்சு. இங்கேயும் முருபாடுலேருந்து தைரி வில்லேஜ்க்கு 41 ரூபா. அங்கேருந்து 51 ரூபா, இங்கேருந்து 41 ரூபா. கூட்டி கழிச்சு பாருங்கள் நீங்களே, எனக்கு கணக்கெலாம் பட்டுன்னு வராது. ஸோ அதைப்படி நீங்கள் பட்ஜெட் பண்ணுங்கள். ரிட்டன் பஸ் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அண்ட் அதுக்கு அவங்க சொன்னாங்க 3:30, 5 அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அண்டு 3 ரூட் பஸ் இங்கே வர்றதுனால இங்கே பட்டுன்னு பஸ்ஸு கிடைக்கணுனாலுமே அந்த டும் சகூர் அது டும் அதில் டாக்ஸி, ஷேர் டாக்ஸி அதெல்லாம் இருக்கும். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை இங்கே. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அதை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஒரு காரணமாக வச்சு தான் இன்றைக்கி வரமாட்டேன்னு சொன்னான். 2 வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது. சரி போவோம். வையாரு 2மே ஒரு இடத்துக்கு தான் போகுது. ஓகே, ஸோ தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் உயிரோட வரேனா உயிரோட வரமாட்டேன்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகே, ஸ்டே ஃபோக்கஸ்டா எதுவும் சொல்லுவாங்களே. சரி, காத்திருங்கள். ஓகேவா, தமிழில் சொல்லியாச்சு, காத்திருங்கள். அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மேலே போய் வியூ நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காகலாம் ஒன்றும் வீடியோ எடுக்கல. நான் அப்புறமேட்டு போட்டு மறுபடியும் நான் பார்ப்பேன். எனக்கு போர் அடிக்க மச்சலாம் நான் போட்ட வீடியோ நானே பார்ப்பேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா பாருங்கள், பார்க்கலன்னா போங்க. என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை, அதனால நான் ஸ்டோரிஸு, யூடியூப் வீடியோஸு அப்படிலாம் அப்லோட் பண்ண போகிறேன். தேவைப்பட்டா பாருங்கள். நீங்கள் அவ்வளோ வெட்டியாக இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லையா வேறு ஏதோ வேலை இருந்துச்சுன்னா போய் அதை பாருங்கள். இது வெறும் டைம் பாஸ் தான், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
இங்கே ஒரு பிரேக் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. இது 2வது இடத்துல இப்படி இருக்குது, முன்னாடி ஒரு இடத்துல இப்படி இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்தாச்சு. கீழே பஸ்லேருந்து இறங்கின இடத்துல ஒரு கடைக்காரர் கூப்பிட்டாரு. அவர் அங்கே வர ஆள்லாம் ஒரு புக்கில் நோட்டில் எழுதி தனியாலாம் யாரெல்லாம் வராங்களோ அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறதுக்காக நம்பர்லாம் நோட் பண்ணி வைக்கிறாரு. நீங்களும் அப்படி வந்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க. அண்டு சொன்னார் மேலே இன்றைக்கி பஸ்ஸாக இறங்கி போயிருக்காங்களாம். இப்போதைக்கு யாரும் கூட்டம் தெரில, ஆனால் 2 பஸ்ஸு வந்திருக்கான் மேலே ஏறுறதுக்கு. அது கீழே இருக்கிற கோயிலுக்கு வந்துச்சா இல்லை எல்லாவனும் மேலே தான் ஏற போயிருக்காங்களான்னு தெரில. மேலேருந்து வேறு எவனோ ஊங்கிறான். அண்ட் இதில் தமிழ்காரங்களும் யாரோ போயிருக்காங்களாம்மா. அதுதான் அவர் சந்தோஷமாட்டார். நீ தம்பி நீயும் தமிழா, மேலே இன்னொரு 2 பேர் தமிழ் போயிருக்காங்க, பாரு போய் பாரு, போயிட்டு வந்து என்கிட்டயே வா, அண்ணங்கிட்டே வா, சாப்பாடெலாம் வச்சுருக்கேன், வந்து அண்ணன்ட்ட தான் சாப்பிட்டு போனோன்னு அப்படிலாம் சொன்னாப்புல. ஓடையில் ஏதோ போகுது, என்ன போகுதுன்னு தெரில. நானும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இது இங்கே பட்டுன்னு இறங்குது. கரெக்டாக தான் போகிறேன்னா இப்படி இறங்குது. ஒன்ஸ் அகெயின் we have witnessed the nature. எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன். இப்படி இருக்குன்னா கரெக்டான வழி தான். இவன் எவனா இங்கே எங்கேருந்தோ கத்துறானே, நான் இங்கே இல்லை. செம்ம வியூ பாயிண்ட் இங்கே இருந்து செம்மையாக இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த உட்கார இடம் தான் ஹைலைட். மௌனமான நேரம், மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். ஏனென்று கேளுங்கள், இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். அங்கே கூட்டமாக இருந்துச்சு, இந்த இடத்துல யாருமே இல்லை. இங்கேயும் ஒரு ஸ்டூல் போட்டிருந்தான்னா சூப்பராக இருந்தது. செம்மையாக இருக்குது இந்த இடம், செம்மையாக இருக்குது. ஹரியர் ஃபோர்ட்டில் எப்படி அந்த ஸ்டீப் இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் 85 டிகிரியோ 80 டிகிரியோ சம்திங் அந்த ஸ்டீப் இருக்குது. பின்னாடி வந்த பசங்களாம் நம்ம நவி மும்பைக்காரங்க தான். சூப்பராக இருக்குது. நவி மும்பையில் ஒருத்தன் சீவுட்டில் இருக்கான், ஒருத்தன் உரனில் இருக்கான். ஐயோ, லொக்கேஷன் எக்ஸ்போஸ் பண்ணுறானே வீடியோவில். இங்கே அந்த 85 டிகிரி அந்த ஸ்டீப் அது வந்து ரொம்ப கஷ்டமாமா. என்னடா ஹரியர், என்னடா கலாவந்தி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு சில பேர் ரீல்ஸில் பீத்திட்டு இருந்தாங்க. பட் அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை, எவ்வளோக்கு எவ்வளோ அப்படின்னு தெரில. பட் நான் போய் பார்க்குறேன். கலாவந்தியை கம்பேர் பண்ண கலாவந்தியே அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. அதுவே எல்லோரும் பில்டப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் ஒன்று செஞ்சு தான் இப்போ தெரில எனக்கு போய் மேலே என்ன ஆக போகுதுன்ட்டு நான் பாட்டி இப்படி வாய விட்றேன். நான் மேலே போனால் தான் தெரியும் என்னால் ஏற முடியுமா இல்லை கால் நடுக்கம் கை நடுக்கம் கொடுத்து கீழே மறுபடியும் இறங்க போகிறேன்னா தெரில. வாட்டர் டேங்க்லாம் இல்லைங்க, புகையும் இல்லைங்க, அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டு அப்படி சொன்ன மாதிரி தான் இருக்குது. இதுக்காக இந்த இது கஷ்டப்பட்டு கொஞ்சம் பாதையும் ஒரு காலில் ஒரு சைடு தான் வைக்க முடியும். நல்லாத்தையும் இருக்கு மலை. கோடி ஹலோ நல்லா இருக்கு இந்த இடம். சவுண்டு சூப்பராக வருது உள்ள. ஐயோ நல்லா இருக்குங்க.
ஐயம்மா ஃபோன் விழுந்துடாத. கிரேட். இந்த பக்கம் வந்ததுக்கு டேங்க் ஏச்சா பார்த்தோங்க. தெரியுதா? சைஸ் ரெக்கார்டு தரோம். இந்த இடத்துல வியூ சூப்பராக இருக்கு. இப்பயே அந்த ஸ்டீப் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் ஒரு 80 டிகிரி சொல்லலாம். ஏணிப்படிலாம் ஒரு ஏணிப்படி கீழே வச்சோன்னா இன்னொரு ஏணிப்படி எனக்கு இங்கே இருக்குது. இப்படி கிளைம் பண்ணி தான் ஏறணும். பட் ஹார்ட்லாம் இல்லை, ஈஸி தான். டயர்ட்லாம் இல்லை, கண்ணு திறக்க முடியல. நல்ல வியூ சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம டாப்பு. தெரியுதா? அங்கே மேலே தான் போகணும். அண்டு இன்னொரு பக்கத்தில் இது வந்து இப்போ கோரப்கடை காமிச்சோன்னா, அடுத்த பக்கத்தில் வந்து மச்சிந்திரகட். இந்த ஒரு நிமிஷம், 1 செகண்ட். அந்த இருக்கு, தெரியுதா? தெரியுதா? அதான் மச்சிந்திரகட்டோட டாப்பு. பட் அங்கே டாப்புக்கு ஏறுறதுக்கு வந்து அந்த ஜிப்லைன் ஹார்னஸ் அதெல்லாம் தேவைப்படும். நம்மளுக்கு அதுக்கெல்லாம் வத்தில்லை இப்போதைக்கு. எப்போ வருதோ சரி, கண்ணு திறக்கவே முடியல. அப்போ அங்கேயும் போவோம். இங்கேயும் ஒரு பையன் இப்போ சொல்கிறான், மேலே எக்தம் ஒரு டாப்புக்கு போகிறதுக்கு ஹார்னஸ் அது தேவைப்படும் அப்படிங்கிறான். தெரில அது எவ்வளோக்கு எவ்வளோ. இதுதான் நம்ம என்ட்ரி. கேட்டுக்கு என்ட்ரி. ஸோ இதுலேருந்து இனி மேலே போகணும். இங்கேருந்து ஏறினது ஒன்றுமே இல்லை. இதுதான் மெயின் ஸ்ட்ரீட். நம்ம நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் தான் வரும். அண்ணே பட்டுன்னு வாங்க. வியூ ஃபாக் நவுந்துருச்சு. வாங்க வாங்க, ஃபாக் நவுந்துருச்சு. போதும் நிறைய முன்னாடி போதும் இல்லை. வாவ், டான் 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 டான். அதெல்லாம் வரல. இல்லை அது எங்கே இருக்குது? இப்போ போதுங்க, மழை கழிச்சு போங்க. நாங்கள் போய் பஸ்ஸாச்சோம், அதனால ஏறிட்டோம். ஓகே, அதில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கலாம். எந்த இடத்துல இருக்கு? பர்ஃபெக்ட். எல்லாம் இருக்கு. பீமாசங்கர் போகிற வழி தான். ஆனால் சுத்தமாக ட்ரெயிலே கிடையாது. மாட்டிப்பீங்க. நாங்களே எப்படியோ 2 பேர். இது 2 பேர் தான் போனீங்களா? அப்பயும் போனோம். அப்பயும் 2 பேர் தான் போனீங்களா? ஆமாம், 2 பேர் தான். நாங்கள் மோஸ்ட்லி 2 பேர் தானே போவீங்க. எங்கள் குரூப் ஜாஸ்தி இப்படி இந்த மாதிரி அட்வென்ச்சர் யாரும் முடியாது. அவங்களுக்கு என்ன பைக் விட்டு இறங்கணும் வாட்டர். நிறைய பேர் அப்படிதான், எங்கள் ஏரியாலையும் அப்படிதான். போகணும், இறக்கத்துல ஏதோ வாட்டர் ஃபால் போகணும், போய் பார்த்துட்டு வரணும். இப்போ நம்ம மைண்ட் செட் வேறு, எல்லாருக்கும் மைண்ட் செட் இருக்கானுங்க 2-3 பேர். ஆனால் அவங்களுக்கும் இப்போ வேலை. இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கும் ஆஃப் டே வைக்கிறாங்க அவங்களுக்கு. சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் படி. ஆனால் இந்த படியை நான் எதிர்பார்க்குறேன். அந்த இருக்கு பாருங்க, அந்த ஸ்டீப்பு, அந்த ஸ்டீப் அங்கே இருக்கு. மேலே போய் ஒன்றா காமிக்கேன் சொன்னா. அப்புறம் அவன் சொன்னதுக்காகவே கேமரா கையில் வச்சுருந்தாங்க. அவன்கிட்ட கம்மி இல்லை. அங்கே மேலே நல்லா ஆனால் ஸ்டீப்பாக தெரியுது. பார்ப்போம். நல்லா தெரியுது. தெரியுதா எங்கே இருக்கு? சரி, மேலே போய் காமிக்கிறேன்.
ஏ ஆத்தாடி ஆத்தா. இந்த தவளை வேற. எம்மா நல்லா ஸ்டீப்பாக தான் இருக்கு. ஏலை क्या बोलते फ्रॉग. நல்லா ஸ்டீப்பாக இருக்கு. ஏரியாச்சு. சப்பா செம்மையாக இருக்கு வியூ. நானே வெளியே என்னடா போச்சு ஒன்றுமே தெரில. நான் வரேன். ஆனால் கேமரா ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி டிஃபிகல்ட்டே இல்லை. கேமரா ஆன் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கு. டாப்புக்கு வந்தாச்சு ஃபைனலி. டாப்பில் தான் இந்த கோயில் இருக்குது. சிவன் கோயிலா இது? போகலாம் தான் நினைக்கிறேன். போய் பூஜையே பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். இதுதான் பழையமான ரொம்ப பழையமான ரொம்ப ஓல்டு சிவலிங்கம் இது. அந்த காலத்துல சிவலிங்கம் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கப்பா இங்கே நந்தி இருக்கு. ஓ மணி இருக்கா? செருப்பு போடாமல் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது அவன் டிஃபிகல்ட்டுன்ட்டானே. சும்மாவே வர முடியாது. அதுவும் கையிலலாம் கேமரா இருந்தானா வைப்பே இல்லைன்ட்டான். குரங்கு இருக்குது, குரங்கு கடிக்கும். நம்ம இந்த வழியோட வந்தோம். அது என்ன வழி புதுசாக இருக்குது? அங்கூடயே வந்தோம். நம்ம அப்படியே வந்தோம். அப்படி தான் வந்திருப்போம் நினைக்கிறேன். நம்ம இப்படி சுற்றி வந்தோம்ல, அந்த இங்கேருந்து வந்து அப்படியே மலையை சுற்றி நம்ம நாங்கள் ஏதோ தப்பான வழியில் தான் வந்தோம். எங்களுக்கு தோணுது அப்படி தான் தோணுச்சு. நாங்கள் எந்த வழியே இல்லை. வணங்க காத்து இப்போ வரல. ஓ அங்கே இருந்தா சூப்பராக இருக்கு.